நெருங்கிய ஒரு மலை கிராமத்தில் தன் தந்தையுடன் வசிக்கும் முத்து என்ற சிறுவன் இருந்தான். அவனுக்கு இயற்கை மீது எவ்வளவு பேருந்து அன்பு! அடிக்கடி மலைகளையும் காடுகளையும் ஆராய்ந்து செல்ல முத்துவுக்கு மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் முத்து தன் தந்தையுடன் காட்டுக்குள் சென்றான். மலைகள் உயரமாக சிரிக்கின்றன. மரங்கள் பச்சை பொலிவுடன் காட்சியளிக்கின்றன. காட்டு விலங்குகள் சத்தமாக உரைகின்றன. முத்துவின் மனதில் பரபரப்பான உணர்ச்சி. அவன் அங்கு இன்றைய தினம் ஏதாவது புதியதை கண்டுபிடிக்கலாம் என்று நினைத்தான். காட்டின் அடியிலிருந்து மிதமான ஓசை வந்து முத்துவின் கவனத்தை ஈர்த்தது. அவன் அதை பற்றி கேள்வி கேட்டபோது தந்தை சொன்னார், அது ஒரு சிறிய நீர்வீழ்ச்சி. அது விலங்குகளுக்கு தண்ணீர் அருந்தும் இடம். முத்து தந்தையுடன் நீர்வீழ்ச்சிக்கு சென்றான். அங்கு மயில்கள் தங்கள் இறகுகளை விரித்து அழகாகத் திகழ்ந்தன. மான் குட்டிகள் குதித்தன. காட்டு யானைகள் தண்ணீரில் குளித்தன. அவற்றை காணும்போது முத்துவின் மகிழ்ச்சி நிதானமாய்த் தொலைந்தது. திடீரென்று முத்து ஒரு குட்டியைக் கண்டான். அது ஒரு சிறிய கரடி குட்டி. அது தன்னுடைய அம்மாவை தேடிக் கொண்டிருந்தது. முத்து கரடியை பார்த்து சந்தோஷமாய் அவனது தந்தையிடம் சொன்னான், அப்பா, இதை நமக்கு வீடுக்கு கூட்டி செல்லலாமா? தந்தை சிரித்துக்கொண்டே சொன்னார், இல்லை முத்து, இங்கு காட்டில் அவன் சுதந்திரமாக இருக்கும். விலங்குகள் தங்கள் தாயின் அருகில் இருப்பதே சிறந்தது. அதன்பின் முத்து கரடி குட்டியைக் கண்டு மகிழ்ச்சியுடன் திரும்பி பார்த்தான். அவன் புரிந்து கொண்டான், விலங்குகள் தங்கள் இயல்பான சூழலில் தான் தன் மகிழ்ச்சியோடும் பாதுகாப்போடும் இருக்கும் என்பதையும். இதைப்பற்றி மேலும் கற்றுக்கொள்ள முத்து இயற்கையையும் விலங்குகளையும் மதிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான். அவன் அந்த நாளுக்குப் பிறகு காட்டின் எல்லா அழகையும் அதற்குள் வாழும் விலங்குகளின் தன்னிச்சையையும் இனிய நினைவுகளோடு பார்த்து மகிழ்ந்தான். முடிவில் முத்துவும் அவன் தந்தையும் அந்த காட்டினுள் மகிழ்ச்சியுடன் திரும்பினர். மலைகளும் காடுகளும் தொடர்ந்து அவனுக்கு புதிய அனுபவங்களை அளித்து வந்தன.